ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா சாப்டர் 4 verse 7. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இங்கே நாம் பார்க்கிறோம். செருபாபேல் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தவர்கள் தேவாலயத்தை கட்டினார்கள். அந்த கட்டப்பட்ட தேவாலயத்தை குறித்து தான் சொல்லப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவாலயம் கட்டப்பட்டு அந்த வேலை அஸ்திபாரம் போடப்பட்ட பிற்பாடு அந்த வேலை நின்று போய் கிட்டத்தட்ட 16 வருஷங்கள் அந்த வேலை தாமதமாகிவிட்டது. அந்த வேலையை மறுபடியும் துவக்கி அந்த வேலைக்கு செருபாபேலின் கைகள் தலைக்கல்லை கொண்டு ஒரு கேப்ஸ்டோன்னா கடைசி கல், தலைக்கல், ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இல்லை, கார்னர் ஸ்டோன் கிடையாது, அதெல்லாம் ஏற்கனவே போட்டாச்சு. இது கேப்ஸ்டோன் என்று ஆங்கிலத்தில் போட்டிருக்கு. அதை தான் நம்ம பார்க்குறோம். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இந்த ஆலயத்திற்கு தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெரிய மவுண்டனஸ் டாஸ்க்கு, ஒரு பெரிய பர்வதம் போன்ற ஒரு பெரிய வேலை, சாதாரண வேலை இல்லை. தேவாலயம் கட்டுறதுன்னா சாதாரண வேலை இல்லை. அப்படிப்பட்ட வேலையை தான் இங்கே செருபாபேல் செய்கிறார். அதனால் தான் அங்கே சொல்லப்படுகிறது, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். ஒரு பெரிய பர்வதத்தை போல இருக்கக்கூடிய ஒரு வேலையை செருபாபேல் அதை சுலபமாக முடித்து தீருவான். அவன் கொண்டு வரப்போகிற தலைக்கல், அதாவது கேப்ஸ்டோன், அதாவது கடைசி கல், ஃபினிஷிங் ஸ்டேஜில் வைக்க போகிற கல், அந்த கல்லை கொண்டு வரும்போது அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். இன்றைக்கி நமக்கு எதற்கு கிருபை தேவை என்று சொன்னால், ஒரு வேலையை, ஒரு ப்ராஜெக்டை, ஒரு ஊழியத்தை, ஒருவேளை குடும்பத்தில் சில திட்டங்களை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஆனால் ஆரம்பித்தது அது பாருங்கள், சில நேரங்களில் அப்படியே நிற்கிது. சிலர் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க, கட்டின வீடு அஸ்திபாரத்தோடு நிற்குது. சில ஊழியங்களை ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பித்த ஊழியம் அது ஆரம்பித்த நிலையிலேயே அப்படி நின்று போகுது. சிலர் தங்கள் பிள்ளைகளுக்கான திருமண காரியங்களை ஆரம்பிக்கிறாங்க, அது ஆரம்பித்த வேலை முடியாமல் நிற்கிது. இப்படி நிறைய காரியங்கள் ஆரம்பித்து பாதியிலேயே, கால்வாசிலேயே நின்று போய் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது முடிகிற மாதிரியே இல்லை. ஆனால் அது முடிகிறதுக்கு என்ன தேவை என்று நான் பார்க்கும்போது கிருபை தேவை. எப்படி ஒரு வேலையை ஆரம்பிப்பதற்கு கிருபை தேவையோ, அந்த வேலையை முடிப்பதற்கும் கிருபை தேவை. அதே தான் இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை, பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்போது ஒரு வேலையை, துவங்கின வேலையை முடிக்கிற ஒரு தருவாயில் ஆண்டவர் கிருபையை அருளுகிறார். அந்த கிருபையின் மேல் கிருபை, சாதாரண கிருபை அல்ல. கிரேஸ் ஃபார் கிரேஸ், கிரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். ஆண்டவர் கிருபையின் மேல் கிருபையை ஆண்டவர் அருளுகிறபடினாலே அந்த வேலை நடந்து முடிந்தேறுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேலைகள், இப்படிப்பட்ட திட்டங்கள், இப்படிப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ், ஊழியங்கள் நிறைவேறாமல் பாதியிலே நின்று போயிருக்கிறதாக ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். நீங்கள் ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே இந்த காரியங்களெல்லாம் செய்து முடிப்பதற்கு அதற்கு கிருபை உண்டாவதாக என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் கிருபையை அருளுவாரனால் நிச்சயமாக ஆரம்பிக்கப்பட்ட வேலை
அது சுலபமாக முடியும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. எப்பொழுதுமே ஒரு வேலையை ஆரம்பித்தா முடிக்கணும். முடித்தாதான் தேவ மகிமை அதில் வெளிப்படும். உதாரணத்துக்கு யாத்ராமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிரகாரத்தை நிறுத்தி பிரகாரத்தின் தொங்கு திரையை தொங்க வைத்தான். இவ்விதமாய் மோசே வேலையை முடித்தான். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. எப்போ பாருங்க கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல இறங்கினது என்று நாம் பார்க்கும்போது, மோசே வாசஸ்தலத்தின் வேலையை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் வேலையை செய்து முடித்தான் என்று பார்க்கிறோம். அங்கே செஞ்சு முடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கிற்று. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அன்பான செய்தியை உங்கள் வாழ்க்கையில் இது அப்பியாசப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். ஏனென்று சொன்னால், ஆரம்பித்த வேலைகள் முடிந்தேற வேண்டும். முடிந்தால்தான் தேவ மகிமையை நீங்கள் அதில் பார்க்க முடியும். இன்றைக்கி நிறைய வேலைகள் பாதியிலே நின்று போயிருக்கு. அது முடிஞ்சால் தான் தேவ மகிமை அதில் வெளிப்படும். அப்போ முடிவதற்கு என்ன தேவை? நமக்கு கிருபை உண்டாவதாக என்று நம்ம சகரியா 4ஆம் அதிகாரத்தில் வாசித்தது போல, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அந்த கிருபை உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக ஏவுகிறார். ஆதலால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே அரைகுறையாக பாதியில் நின்று போன எந்த காரியமாக இருந்தாலும் அது முடிந்தேற வேண்டும். அப்பொழுதுதான் தேவ மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். முடிந்தேற வேண்டும் என்று சொன்னால், எப்படி ஆரம்பிப்பதற்கு ஒரு கிருபை கொடுக்கப்பட்டதோ, முடிப்பதற்கும் உங்களுக்கு கிருபை தேவை. அந்த கிருபையை தேவன் உங்களுக்கு தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி தலைக்கல்லை செருபாபேல் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி, ஆண்டவரே, அந்த வேலையை செய்து முடிப்பதற்கு ஒரு கிருபை தேவைப்பட்டது என்று இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். வேலையை முடித்தால்தான் தேவ மகிமை இறங்கும் என்பதையும் தியானித்தோம். ஆதலால் ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபைக்கு தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.